ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு தமிழ் ஆக்ஷன் ட்ராமா மூவி பார்க்க போகிறோம். படத்தோட பேர் வந்து விடுதலை பார்ட் 2. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா வெற்றிமாறன், இது ப்ரொடியூசர் யாருன்னா வெற்றிமாறன், எல்ரட் குமார் சந்தானம். மியூசிக் டேரக்டர் வந்து இளையராஜா அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதோட ப்ரொடக்ஷன் கம்பெனியான ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட், அவரோட கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கேஸ்டிங்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். மஞ்சு வாரியர் வந்து மகாலட்சுமியாகவும், பாவனி ஸ்ரீ வந்து தமிழரசியாகவும், சூரி வந்து கான்ஸ்டபிள் குமரேசனாகவும், அப்புறம் வந்து விஜய் சேதுபதி வந்து வாத்தியாராகவும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து சப் இன்ஸ்பெக்டராகவும், அப்புறம் கௌதம் வாசுதேவ் வந்து பிஎஸ்ஸாகவும், அப்புறம் ராஜீவ் மேனன் வந்து சுப்பிரமணியமாகவும், அப்புறம் இவர் யார் மூணார் ரமேஷ் வந்து சௌச்சவாகவும், அதாவது அவரும் வந்து ஒரு போலீஸாகவும், அப்புறம் சரவண சுப்பையா வந்து இவர் யார் கலெக்டராகவும், அப்புறம் கிஷோர் வந்து இன்னொரு கம்யூனிஸ்ட் போராளியாகவும், அப்புறம் வந்து அனுராக் காஷ்யப் இதில் வந்து நடிச்சிருக்காரு, அவரும் வந்து இன்னொரு போராளியாகவும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாலாஜி, இளவரசு, பவேல், அப்புறம் வந்து போஸ் வெங்கட் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பண்ணையாராக நடிச்சிருக்காரு. பாவேல் வந்து பார்த்திங்கன்னா நவகீதன், அவர் வந்து இது என்னது ஒரு ரிப்போர்ட்டராக நடிச்சிருக்காரு. அப்புறம் வின்சென்ட் அசோகன், அப்புறம் சேத்தன், அப்புறம் ஆரியன், இவங்கள வந்து மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸாக வந்து நடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பாலாஜி சக்தி வந்து வில்லேஜ் ஆஃபீஸராகவும், இளவரசு வந்து மினிஸ்டராகவும் வந்து அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பாட்டில் என்ன நடந்து சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து பெருமாள் வாத்தியார் அப்படின்ற ஒரு ஆயுதம் ஏந்தின ஒரு போராளி வந்து அவரும் அவங்க குழுவையும் வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் வந்து போலீஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் அரசியல்வாதிகள் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதே மாதிரி அங்கே அவங்களுக்கு தஞ்சம் கொடுக்கப்பட்ட அந்த ஊர் மக்களை வந்து என்னெல்லாம் துன்புறுத்தி எப்படிலாம் வந்து விசாரணை பண்ணுறாங்க. அதே சமயத்தில் அந்த ஃபஸ்ட் பார்ட்டோட கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வாத்தியாரை வந்து பிடிச்சிருவாங்க. ஸோ அதை பிடிச்சிட்டு ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருவாங்க, விசாரணை பண்ணுவாங்க ஒரு இடத்துல வச்சு. ஸோ அதுதான் அதோட வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடியுது. ஸோ செகண்ட் பார்ட் வந்து என்ன காட்டுறாங்கன்னா, பெருமாள் வாத்தியாராக நடிச்சிருக்க விஜய் சேதுபதியை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ காட்டு வழியாக தான் போய் ஆகணும். ஸோ அப்போ வந்து அவங்க அந்த ஜீப்பில் போகும்போது கூட இருக்கிற கான்ஸ்டபிள்ஸ்கிட்ட அவரோட வாழ்க்கையில் வந்து அதாவது அவரோட பாஸ்ட் லைஃப், அவரோட ஹிஸ்ட்ரி, வாழ்க்கை வரலாறை பற்றி அதை வாழ்க்கை வரலாறுன்னா அவரை பற்றி அவரே சொல்லிக்கிறார். அவரோட பாஸ்ட் லைஃப் பற்றி, அவர் கடந்து வந்த பாதைகள், சாதாரண ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்த பெருமாள் வாத்தியார் எப்படி வந்து ஒரு ஆயுதம் ஏந்தின ஒரு போராளியாக மாறினார் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவரோட கதையை வந்து அவரே நரேட் பண்ணுவார். ஸோ இது வந்து அப்படியே அந்த பயணத்தின் போது அது வந்து ஒரு கதை நரேட்டிவ் ஸ்டோரி மாதிரி தான் போகும் இது. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்டு நெகட்டிவ்ஸ் வந்து பார்த்தலாம். பாசிட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா கென் வந்து செம்மையாக நடிச்சிருக்காரு. அதாவது அசுரன் படத்தில் தனுஷுக்கு வந்து பிள்ளைய நடிப்பார் இல்லையா, அதாவது கருணாஸோட பையன் அந்த தம்பி வந்து ரொம்ப அருமையாக நடிச்சிருக்காரு. அதாவது அந்த சீனுக்கு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது வந்து நடிச்சிருந்தார். உண்மையாகவே அது வந்து ஒரு சரியான சவாலான ஒரு விஷயந்தான். ஸோ அந்த பையன் கரெக்டாக அதை வந்து ஆப்ட் பண்ணி, முதல் விஷயம் வந்து கென்னு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி இந்த படத்தை வந்து மேக்ஸிமம் ஒரு ஆளாக வந்து தாங்கி நிற்கிருக்காரு. அவரோட ஆக்டிங், அவரோட அந்த ஒவ்வொரு அந்த எக்ஸ்ப்ரெஷன், ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன், இந்த கண் எக்ஸ்ப்ரெஷன், இது எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ரெண்டாவது. மூணாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் யார், கிஷோர் வந்து அவ்வளோ அற்புதமான, அவர் ஒரு இன்னொரு கம்யூனிஸ்ட் போராளியாக வந்திருப்பார். ஸோ அது வந்து ஒவ்வொன்றும் அவ்வளோ சீரும் சிறப்புமாக வந்து அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட அவர் தேவையான அந்த கேரக்டர், ஒரு ஆசான், ஒரு கூட்டத்தை வழி நடத்தக்கூடிய ஒரு ஆசான் எப்படி இருக்கணுமோ அப்படி வந்து இந்த படத்தில் வந்து அவர் தத்ரூபமாக கரெக்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு போராட்டம் எப்படி வந்து வெள்ளைக்கொடி ஏந்தி உக்காந்து போராடி கோர்ட்டு கேஸ் நலஞ்சு அது எப்படி வந்து திரும்பி ஆயுத போராட்டமாக மாறுது அப்படின்றத இந்த படத்துக்கு வந்து பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே கிஷோரோட சாவு தான். ஸோ அவரை கொண்டுடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அது எப்படி மாறுது அப்படின்றத மாதிரியே வந்து கதையே போகும். ஸோ அது வந்து மெயினாக பாசிட்டிவ் வந்து கிஷோர் அவரோட கேரக்டரும் அவரோட அந்த கேரக்டர் டிசைனும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மூணாவது பாயிண்ட். நாலாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுப்பிரமணியம்ன்ற கேரக்டர் நடிச்சிருந்த ராஜீவ் மேனன், இவர் வந்து பார்த்திங்கன்னா இவரோட கேரக்டருக்குன்னு ஒரு ரைட்டிங் இருக்கும் இல்லையா, எப்படிலாம் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி. அது அரசாங்கத்தில், ஏன்னா அரசாங்கத்தில் இருக்கும்போது உனக்கு அதிகாரமும் பணபலமும் உனக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வந்து நுணுக்கங்கள்லாம் உனக்கு ஈஸியாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், வராமலே இருக்காது. ஏன்னா எல்லாமே நம்ம கையில் இருக்குது, நாம் எப்படி வேணாலும் யோசிக்கலாம் அப்படின்ற நுணுக்கம் உனக்கு வந்துடும். ஸோ உங்கள்கிட்ட அதிகாரம் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் பணபலம், அதிகாரம் இருந்துச்சுனால பணபலம் வந்துடும். ஸோ அதிகாரம் பணபலம் எதுவுமே இல்லாமல் நீ சும்மா இருக்கும்போது நீ எப்படி நுணுக்கமாக யோசித்தாலும் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்க முடியும், உன்னால் அப்ளை பண்ண முடியாது.
ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜீவ் மேனன் கேரக்டர் வந்து அதிகாரமும் பணபலமும் அவங்கக்கிட்ட அவர் சொல்கிறதா சிஎம் கேட்பார். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நியூஸு சிஎம்க்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொசிஷனில் அவர் இருப்பார். அவர் எப்படி அந்த 4 செவத்துக்குள்ளே அந்த ரூமுக்குள்ளே எப்படி வந்து அவரை ஒரு வீட்டுக்குள்ளே வந்து எப்படி எல்லாத்தையும் வந்து ஆப்ரேட் பண்ணுறாரு அப்படின்றது வந்து அந்த ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக் ரைட்டிங், அந்த ஒவ்வொரு சீன் பை சீன் இப்படி 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 வந்து சிஎம் கிட்ட சொன்னால் அப்படி நாளைக்கு நியூஸ் வரும். ஸோ நியூஸ் பேப்பரில் அடுத்த நாள் காலையில் என்ன வரணுன்றவரை அவர் தான் தீர்மானிக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் சூப்பராக அந்த ரைட்டிங் பண்ணியிருக்காங்க இந்த கேரக்டர். 5வது வந்து பார்த்திங்கன்னா இவர் யார், இந்த போலீஸை அந்த இதை நடிச்சிருந்தாலும் சூரியில் வந்து ரொம்பவே நல்லாவே நடிச்சிருந்தார். அதெல்லாம் வந்து நம்ம பெருமை பாராட்டான விஷயம் தான். சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு பாட்டுக்கு அவருக்கான கதை, செகண்ட் பாட்டுக்கு வந்து விஜய் சேதுபதிக்கான கதை. ஆனால் அவருக்கு தேவையான போர்ஷனாக அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 6வது விஷயம் என்னென்னா அது பிஜிஎம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப ஆச்சா பூச்சா கத்தாமல் சதுராமல் ரொம்ப நல்லா இருந்தது. நமக்கு வந்து அந்த டைம் அந்த போராளிகள் போராடும்போது எப்படி இருக்குதோ நமக்கே அதே ஃபீல் வருது. ஸோ நம்ம அந்த படத்துக்குள்ளே நம்ம கொண்டு போயிடுறானுங்க. ஸோ அது வந்து அந்த பிஜிஎம் வந்து பயங்கரமாக வேலை செய்யுது. அது வந்து 6th பாயிண்ட்டு. ஸோ 7th பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த கதைக்கரு, அதுக்கப்புறம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே, செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே. ஃபஸ்ட் ஹாஃப் நான் சொல்கிறேன், செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளேவும் கதை கருவும் இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, பாசிட்டிவான பாயிண்ட்டு. ஓகே, இப்போ இதெல்லாம் பாசிட்டிவ். நீ நெகட்டிவ் பாயிண்ட்டுக்கு நம்ம வருவோம். நெகட்டிவ் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மஞ்சு வாரியரே தேவையில்லை. எதுக்கு மஞ்சு வாரியரை வச்சானுங்கன்னு தெரியல. அந்த அம்மா இல்லைனாலும் கதை போகும். 1. 2வது விஷயம் அது என்னது, ஃபஸ்ட் ஹாஃபு ஃபுல்லாக லேகு. ஃபஸ்ட்டு லேகுன்ற மாத்திரம் இல்லை, கம்யூனிஸ்ட்டு வாடை ரொம்ப அடிக்குது. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நிறைய அட்வைஸ் பண்ணுறாங்க. இது பிடி சாருக்கிட்ட மாட்டினா எப்படி அட்வைஸ் பண்ணுவானுங்க, உட்கார வச்சு கழுத்தறுத்து தாலியாக இருக்கிறானுங்க போட்டு. அதில் படம் பார்த்து 1 வாரம் ஆச்சு, ரிலீஸ் ஆகி 1.5 வாரம் 2 வாரம் ஆச்சு. நான் இப்போ படம் பார்த்து 1 வாரம் ஆச்சு. தேட்டரில் ஆள் இல்லை. வெற்றிமாறன் படத்தில் இந்த மாதிரி ஆகும்னு யாரும் எதிர்பார்க்கல. தேட்டரில் மேக்ஸிமம் வந்தது வெறும் 10 பேர் மட்டும்தான். இனி அடுத்து இப்போ இது வேறு கேம் சேஞ்சர் வேறு ரிலீஸ் ஆகும்போது இனிமேல் அதுவும் தூக்கிடுவானுங்க போல இருக்குது விடுதலை. என்ன சொல்லன்னு தெரில, 10 பேர் தான் இருக்கானுங்க. வெறும் 100 200 பேர் இல்லை, 10 14 15 பேர் தான். எப்படி அவங்க ஓட்டுறான்னு தெரில படத்தை. ரொம்ப ஃபஸ்ட்டு பார்ட்டில் ரொம்ப தூவுறானுங்க. கம்யூனிஸ்ட்டு வார்த்தை ரொம்ப அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கானுங்க. அது ரொம்ப இதுவாக இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து லிப்ஸிங்க் வந்து ஒர்க் ஆகல. டப்பிங் வந்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்குது. அவங்க என்ன பேசுகிறாங்க கூட அந்த சவுண்டு குவாலிட்டி நமக்கு புரியுமா. ஒரு வேளை தேட்டரோட பிரச்சனை. தேட்டர் வந்து பெரிய, நான் போனது வந்து பெரிய மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புரிய மாட்டேங்குது நமக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன கன்வே பண்ணாங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஸோ 3வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கேரக்டர்ஸில் வந்து சும்மா வந்துட்டு போகிற மாதிரி தான் நமக்கு தோணுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இவர் யார், அனுராக் காஷ்யப். எதுக்கு வந்தார் அவர், எதுக்கு போனாருன்றதே தெரியல. ஸோ அப்படி தான் இருக்குது. அனுராக் காஷ்யப் இப்போ வந்து ஜஸ்ட்டு ஊருக்கு அது மாதிரி தமிழ் சினிமாவில் வந்து தொட்டுட்டு போகிறாங்க. 4வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட என்ன சொல்கிறது, சொன்ன வந்த கருத்தை வந்து கரெக்டாக சொன்னாங்க. பட் ஆனால் அது வந்து ஆடியன்ஸுக்கிட்ட கரெக்டாக போய் இப்போ இருக்கிற பசங்கிட்ட போய் ரீச் ஆகும். பட் ஆனால் ரொம்ப அது இம்பேக்டாக ஏற்படுத்தலை. அசுரன் படத்தில் வர இம்பேக்ட் வந்து இந்த படத்தில் வந்து ஏற்படுத்தலை. ஸோ அது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல ஃப்ளாஸ் தான். அவ்வளோ ஆடியன்ஸ் வந்து ஈர்க்கலை. அசுரன் படத்திலும் சொன்ன கருத்து வந்து செருப்படுத்து செவ்வில் அடித்த மாதிரி இருந்தது. இந்த படத்தில் வந்து கருத்து சொன்னப்போ அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலும் வரலை. வெற்றிமாறன் படம் மாதிரியே இல்லை. எதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டேரக்டர் புதுசாக அதை ட்ரை பண்ணி தோல்வி அடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, படம் பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களை கொண்டு போய் பார்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு பார்ட்டை விட செகண்ட் பார்ட் அவ்வளோவா கிடையாது. ஸோ அப்போ இன்னொரு பாசிட்டிவான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சேத்தன் அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப கம்பீரமாகவும் சூப்பராகவும் பண்ணியிருந்தார். ஒருத்தர் என்ன தான் அவனுக்கு நல்லது பண்ணாலும் அவன் கெட்டவனாக தான் இருப்பான். ஸோ அது சேத்தன் வந்து நல்லா பண்ணியிருந்தான். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் கம்மியாக இருந்தாலும் அதோட இம்பேக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் படத்தில். மஞ்சு வாரியர் தேவையில்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டயலாக் புரிய மாட்டேங்குது. அப்புறம் சீன் கட் பை வருது. ஒரு மாதிரி நிறைய டயலாக் புரியலை. லென்த்தாக இருக்குது ஃபஸ்ட் ஹாஃபு. செகண்ட் ஹாஃப் விறுவிறுன்னு போகுது. அவ்வளோதான். ஸோ இந்த படத்துக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1 டைம் வாட்சபிள் தான். 5க்கு வந்து 3.5 கொடுக்குறேன். 5க்கு வந்து 3.5 கொடுக்குறேன். தேங்க்யூ.